அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த 48 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நாளை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் எனவும், அடுத்த 48 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது எனவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடிய சூழலில் அடுத்த 48 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகிறது என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார். ரேவதி, வணக்கம். 48 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல இது தொடர்பான அடுத்தடுத்த தகவல்கள் என்ன? முழு விவரம். வணக்கம். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி தற்பொழுது தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பை கொடுத்திருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரை பகுதியை நோக்கி நகரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்களை கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருந்தது. அது தொடர்ந்து வலுப்பெற்று வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழகம் மன்னார் வளைகுடா உள்ளிட்ட கடற்கரையோர பகுதிகளில் எல்லாம் நெருங்கி வந்த சூழலில் பல்வேறு மாவட்டங்களுக்கு மழை அளவை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் கூட 13 மாவட்டங்கள் வரையிலும் கூட கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் பல மாவட்டங்களில் இரவு முதலே தொடர்ந்து மழை பெய்து வருவதையும் பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் அடுத்த 48 மணி நேரத்தில் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் தமிழக பகுதிகளை நோக்கி நகரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாகவும் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு தொடர்வதற்கான நிலை இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பல்வேறு மாவட்டங்களில் ஏற்கனவே கனமழை தொடர்ந்து வருகிறது. ஏற்கனவே நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி போன்ற மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் அதி கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. மேலும் மதுரை, விருதுநகர் போன்ற பல மாவட்டங்களிலும் கூட இந்த மழை அளவு தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில் மேகமூட்டத்துடன் வானம் காணப்படுகிறது. அது மட்டுமின்றி அப்போது லேசான சாரல் மழையும் தொடர்கிறது. இந்த நிலையில் வரக்கூடிய நாட்களில் ஏற்கனவே 16, 17ஆம் தேதிகளில் மழையின் அளவு அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் வரை மழை இருக்கும் நிலையில் 16, 17ஆம் தேதிகளிலும் மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. தற்பொழுது புதியதாக அந்தமான் கடற்கரை பகுதியில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கக்கூடிய நிலையில் அது வலுப்பெறும் பொழுது அதை நோக்கி நகரக்கூடிய பாதைகளில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கும் மழைக்கான அளவு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுதைய சூழலை பொறுத்தவரை இந்த கணிப்பு தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி அது நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரேவதி.